ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 3-in-1 மசாலா எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாமா. இந்த மசாலாவை வச்சு டக்குன்னு நம்ம 3 ரெசிபி செஞ்சிடலாம். மசாலா எப்படி அரைக்கிறது, அதை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 10 காஞ்ச மிளகா, சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறையாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டு போகாது. இதை வச்சு டக்குன்னு நம்ம ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலாவை கொஞ்சம் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் கலந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து அதில் மீன் துண்டுகளை போட்டு பிரட்டி எடுத்து பொரிச்சு எடுத்தோம்னா காரசாரமான மீன் பொரிச்சது ரெடி ஆகிடும். இதே பொடியை வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்து பூண்டு தட்டி போட்டு இந்த மசாலாவை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காயப்பொடி கொஞ்சம், நசுக்குன தக்காளி 2 சேர்த்துக்கோங்க, வதக்கி விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா லேசாக கொதி வரும்போது கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை மல்லியில தூவி இறக்கணும்னா சுவையான ரசம் டக்குன்னு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த பொடியை வச்சு இதே மாதிரி வேற என்னென்ன செய்யலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.